பப்பாளியை உணவுல அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த பப்பாளி எலும்புகளோடு சேருகிற ஒரு இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கிறனால தான் ஜாயின்ல மொபிலிட்டியே இருக்குது. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ உருவாகிறதுக்கு இந்த பப்பாளி முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பப்பாளியில பேப்பின் உள்ள ஒரு வேதிப்பொருள் இருக்குது. விட்டமின் சி அதிகமாக இருக்குது. கொலாஜன் உற்பத்தி ஆகுறதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஏன் நம்ம வயதான காலத்துல முட்டு வலி வருது, முட்டு தேய்மானம் வருது அப்படின்னா இந்த கொலாஜன் உற்பத்தி கம்மியாகிறதுனால தான் முட்டு தேய்மானம், முட்டு வலி எல்லாம் வருது. இந்த விட்டமின் சி அதிகமா இருக்கிற அந்த பப்பாளியை நம்ம டெய்லி உணவுலே எடுத்துட்டே இருந்தோம்னா கொலாஜன் உற்பத்தி அதிகமாகும், முட்டு வலி, முட்டு தேய்மானம் எல்லாம் கம்மியாகும். இதுல இம்யூனிட்டி லெவல் அதிகமாகும். டெய்லி இந்த பழத்தை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா டைஜஷன் ப்ராப்ளம் கம்மியாகுது. இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால லார்ஜ் இன்டெஸ்டைன்ல கேன்சர் செல்ஸுங்க வராம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது. ஸ்கின் நல்லா ஷைனிங் ஆகணும், க்ளோ ஆகணும் அப்படின்னா இந்த பழம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ளவங்க அந்த பழத்தை ரெகுலரா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் கூட ஆகும். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா எங்க பேஜை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்க.